ஓகே. இப்போ வந்து நம்ம டிபிஎஸ்பி பார்க்குறோம். டிபிஎஸ்பி அப்படின்னா 4வது பார்ட்டில் இருக்குது. 4வது பார்ட்டு 36லேருந்து 51 வரைக்கும் சொல்லுது. ஆனால் டிபிஎஸ்பி பிரின்சிபல்ஸ் வந்து 38லேருந்து 51 வரைக்கும். இதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லுது. அது என்ன கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ்க்கு எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 3 பேத்துக்கும் வந்து ரூல்ஸ் சொல்லுது, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா நமக்கு வந்து பார்லிமெண்ட்டு, லெஜிஸ்லேட்டிவ் இவங்கெல்லாம் வருவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா பிரசிடென்ட்டு, கவர்னர் இவங்கெல்லாம் வருவாங்க. ஓகேயா? ஸோ அதுதான் வந்து ஆர்டிகல் 36 வந்து சொல்லுது. அதாவது லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் லோக்கல் அத்தாரிட்டின்னா நமக்கு பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி இதெல்லாம். அதர் அத்தாரிட்டி ஸ்டாச்சுட்டரி அண்ட் அதர் நான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ். அண்ட் 2வது ஃபியூச்சர் வந்து இது ரிசம்பிள்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்றது 1935 வந்த அந்த கவர்மெண்ட் ஆக்ட் இருக்கும் இல்லையா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அதில் வந்து டிபிஎஸ்பியை வந்து டிபிஎஸ்பின்னு வைக்காமல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே டிபிஎஸ்பியாக வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 வந்து யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க? அப்போ இருந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கும் கவர்னர்ஸ்க்கும் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு, இது எது மாதிரி இருக்குது அண்ட் இதோட பர்பஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கலாக வந்து வெல்ஃபேர் ஆகணும் அப்படின்ட்டு. வெல்ஃபேர் ஸ்டேட்டை தாண்டி வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் இல்லாமல் போலீஸ் ஸ்டேட்ஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே போலீஸ் ஸ்டேட் என்ன பண்ணுவாங்க, லா அண்ட் ஆர்டர் பார்டர் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. பட் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றது சோஷியலாகவும், எக்கனாமிக்காகவும், பொலிட்டிக்கலாகவும் வந்து பீப்புளுக்கு நல்லது பண்ணுறது தான் வெல்ஃபேர் ஸ்டேட்டு. அடுத்து வந்து இது நான் ஜஸ்டிகபிள் இன் நேச்சரு. அதுதான் வந்து ஆர்டிகல் 37 சொல்லும். அதாவது லா மேக் பண்ணும்போது இதை மனசில் வச்சுட்டு பண்ணுங்கள் டிபிஎஸ்பியா அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 37. ஸோ 36 ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துட்டாங்க, ஆர்டிகல் 37 ஒரு நான் ஜஸ்டிகபிள் ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துட்டாங்க. இன்பிட்வீன் இது வந்து எது மாதிரி இருக்குது, இது என்ன பர்பஸ்ன்றதே சொல்லிட்டாங்க. அடுத்து வேலிடிட்டி ஆஃப் லா. வேலிடிட்டி ஆஃப் லானா இதுதான் வந்து ஒரு லா வந்து ஒரு வேலிடாக இல்லையா அப்படின்னு டிபிஎஸ் படியோ ஒத்து போகுதான்னு பார்க்குறது வேலிடிட்டி ஆஃப் லா. ஆக்சுவலாக வந்து இந்த வேலிடிட்டி ஆஃப் லான்றது வந்து ஆர்டிகல் 14க்கும் 19க்கும் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்தால் ஓகே தான். பட் அந்த 14, 19 டோட்டலாக வயலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. அடுத்து டிபிஎஸ்பியை 3 வந்து பிரிக்கிறோம். சோஷியலிஸ்ட்டு, காந்தியன், லிபரல். சோஷியலிஸ்ட்டில் வந்து 8 பிரின்சிபல்ஸ் இருக்குது, காந்தியனில் 6 பிரின்சிபல்ஸ் இருக்குது, லிபரலில் 7 பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ இது நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோஷியலிஸ்ட் எவ்வளோ, 8, 6, 7. சோஷியலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ். 38 ஆக்சுவலாக 38ன்றது வந்து வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளை சொல்கிறது தான். ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், சோஷியல் ஆர்டரு. அது போக வந்து 44th அமெண்ட்மெண்ட்டில் இந்த பிட்டை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இன்இக்வாலிட்டி வந்து மினிமைஸ் பண்ணணும். ஓகே, இன் ஆர்டர் ஆஃப் அதாவது மினிமைசிங் த இன்இக்வாலிட்டி இன் ஆர்டர் ஆஃப் இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ISFO, இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது வந்து 39 வந்து லிடிகோ பிஹெச்சின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ 39A BCDEFன்னு வரும். ஓகேயா? ஸோ எஃப் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் 1976 தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் பார்ப்போம் முன்னாடி இருக்கிற லிடிகோ பிஹெச்சின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இது வந்து லைவ்லிஹுட். ஸோ ரைட் டு லைவ்லிஹுட். டிஐனா டிஸ்ட்ரிபியூஷன், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸ். இது சிஓனா கான்சன்ட்ரேஷன், ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். அடுத்து இங்கே பீனா வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். அடுத்து ஹச்னா ஹெல்த், ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த். அண்ட் சிங்கிறது வந்து சில்ட்ரன், ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். இப்படி ஆர்டிகல் 39 அப்படிங்கிறது 6 பிரின்சிபலாக சொல்லுது. அடுத்து 39A வந்து ஃப்ரீ லீகல் எய்டு. ஓகே, இது யாருக்கு ஃப்ரீ லீகல் எய்டு? டு புவர். ஸோ ஈக்குவல் ஜஸ்டிஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதும் ஃப்ரீ, அதாவது ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அதுதான் முக்கியம். ஸோ ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ், ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர். அடுத்து ஆர்டிகல் 41 வந்து டு செக்யூர் ரைட் டு WEPA, அதாவது ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ். ஸோ ஒர்க், எஜுகேஷன், பப்ளிக் அசிஸ்டன்ஸ். இது 42 வந்து ஹியூமன் கண்டிஷனை பற்றியும் மெட்டர்னிட்டி திங்ஸை பற்றியும் மெட்டர்னிட்டி ரிலீஃப் பற்றியும் பேசுது. ஸோ மெட்டர்னிட்டி ஆக்ட் வந்து ஆக்சுவலாக 1961 வந்திருக்கு இல்லையா, அதுதான். அடுத்து 43 அப்படின்றது லிவிங் வேஜ் கிடைக்கணும் அப்படின்றது, டு செக்யூர் லிவிங் வேஜ். ஆக்சுவலாக மினிமம் வேஜ்ன்ற வார்த்தை இருக்குது. அதாவது ஃபுட்டு, ஷெல்டர், உணவு, உறைவிடம், அப்புறம் உடுத்த உடை. ஓகே, ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து மினிமம் வேஜ். ஆனால் இந்த லிவிங் வேஜ் அப்படின்றது அதை தாண்டி எஜுகேஷனு, ஹெல்த், இது எல்லாமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா அது வந்து லிவிங் ஏஜ். அப்போ லிவிங் வேஜ் அப்படின்றது வந்து சொல்கிறது ஆர்டிகல் 43. அடுத்து 43A, அதாவது பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர் இன் மேனேஜ்மெண்ட். ஸோ இதை வந்து சொல்கிறதா வந்து 43A. ஸோ இதுவும் வந்து 42வது சட்டத்திட்டத்தில் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 47ன்றது வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம நியூட்ரிஷனு, ஹெல்த்து, பப்ளிக் ஹெல்த் இது எல்லாத்தையுமே ரைஸ் பண்ணோம்ப்பா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து 47.
இப்போ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஆர்டிகல் 40 வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 40ன்றது கண்டிப்பாக நமக்கு காந்தியன் பிரின்சிபல் தெரியும். ஏன்னா இது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து பேசுது. ஸோ 40க்கு மேலே ஒரு 3, 40க்கு கீழே ஒரு 4. அப்போ 3னா 38லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். 38, 39, 39A. அது கீழே 4 அப்படின்னா 41, 42, 43, அப்புறம் 43A. அது போக ஒன்று தான் 47. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்த இந்த 47 வந்து நமக்கு காந்தியன் பிரின்சிபல்லையும் வந்துடும். ஓகேயா? ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு 47 இதை வச்சு நம்ம இன்னொரு ஆர்டிக்கிள் எழுத முடியும். ஸோ இங்கே வந்து நியூட்ரிஷன் ஹெல்த்து, பப்ளிக் ஹெல்த்துன்னு வர இங்கே 47. இங்கே வந்து ட்ரக்கு, அதுக்கப்புறம் ட்ரங்க் அண்ட் ட்ரக்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இதில் வந்து சொல்லும். ஸோ 47 இதை ஒட்டியே வருது 46. ஸோ இங்கேருந்து 47 இங்கேயும் வருது. 46, 47 இந்த காந்தியன் பிரின்சிபலில் முக்கியம். ஸோ 46 என்ன சொல்கிறது? எஸ்சி, எஸ்டி, விமனு இவங்க எல்லாருக்குமே வந்து வீக்கர் செக்ஷன், அதாவது உமன் கிடையாது, வீக்கர் செக்ஷன். ஓகே, ஸோ வீக்கர் செக்ஷனில் உமனும் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எக்கனாமிக்காகவும் சரி, எஜுகேஷனாகவும் சரி நம்ம மேலே கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து 46 சொல்லுது. அதை பேஸ் பண்ணி தான் ரிசர்வேஷன்லாம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு வைங்களேன். பட் ரிசர்வேஷனை பற்றி இந்த ஆர்டிகல் சொல்லலை. இது வந்து எஸ்சி, எஸ்டி, வீக்கர் செக்ஷனை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து 46. ஓகே, ஸோ 46, 47, இங்கே இருந்த 40 இதெல்லாமே நமக்கு தெரியும். இது போக இருக்கிறத பார்ப்போம். 48 நமக்கு ஜென்ரலாக கண்டிப்பாக காந்தியன் பிரின்சிபல். ஏன்னா வந்து கவு ஸ்லாட்டர் வந்து பண்ணக்கூடாது, ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ் பண்ணக்கூடாது, அதோட ப்ரீட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் 48. ஓகேயா? ஸோ 40, 46, 47, 48 முடிஞ்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது 43, 43B தான். ஸோ 43 என்ன சொல்லுது? காட்டேஜ் இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொமோட் பண்ணணும். அதாவது அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கேவிஐசி, ஹேண்ட்லூமு, காயர் போர்டெலாம் வந்திருக்கும். ஓகே, ஸோ காட்டேஜ் இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸோ காந்தியன் பிரின்சிபலில் மறுக்க முடியாத ஒன்று காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. அதுக்கு ஆர்டிகல் 43. அப்புறம் 43BO வந்து என்ன சொல்லுதுன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபார்மேஷன் தான் சொல்லுது. ஸோ இந்த 43B காந்தியன் பிரின்சிபல் தான் வந்து இந்த கடைசியாக 97வது சட்ட திருத்தம் 2011 43B ஆட் பண்ணியிருப்பாங்க. லிபரல் இன்டெக்ஷுவல் பிரின்சிபலில் வந்து மொத்தம் 7 இருக்குது. அப்போ ஆக்சுவலி இதில் ஞாபகம் வச்சுக்காத பார்த்தோம்னா 48லேருந்து 51 வரைக்கும் வரும். ஓகேயா? 48 மட்டும் இன்னொரு ரிப்பீட் ஆகும். ஸோ 48, 48A, 49, 50, 51. ஓகே, அதுக்கு மேலே ஒரு செட் இருக்குது 44, 45. ஸோ 44 வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஸோ கிரிமினலாகவும் சரி, சிவிலாகவும் சரி யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணுன்றது. 45 நமக்கு தெரியும் அண்டர் 6 அவங்களுக்கு வந்து நம்ம ஏர்லி சைல்டுஹுட் கேர் வந்து பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதுக்காக தான் வந்து ஐசிடிஎஸ் ப்ரோக்ராம்லாம் வந்து 1975. ஓகேயா? ஸோ அண்டர் 6க்கு வந்து நம்ம ஏர்லி சைல்டுஹுட் கேர் கொடுக்கணுன்றது இந்த ஆர்டிகல் 45 திருத்தம் பண்ணது. 86th அமெண்ட்மெண்ட் 2002 இதை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 48 ஜென்ரலாக பேசுகிற அந்த 48 லிபரல் இன்டெலெக்சுவல் வருது. ஓகே, ஸோ அக்ரி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி பற்றி பேசுது. அதுக்கு அடுத்த ஆர்டிகிளே வந்து என்விரான்மெண்ட் அண்ட் வைல்ட் லைஃப் பற்றி பேசுது. அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஆக்டெல்லாம் படிச்சுக்கலாம். ஸோ 49 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மானுமெண்ட்ஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது. 50 வந்து ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படின்றது. 51 வந்து இன்டர்நேஷ்னல் பீஸை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணுன்றது. அப்போ இந்த சோஷியலிஸ்ட்டு, காந்தியனு, லிபரல் 8, 6, 7 கண்ண மூடிட்டு சொல்ல முடியுதான்னு செக் பண்ணுறோம். டிபிஎஸ்பியை மொத்தம் எத்தனை சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 வாட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ 42, 44, 86 அண்ட் 97. ஓகே, ஸோ 42nd அமெண்ட்மெண்ட்டில் 39F, 39 லிடிகோ பிஹெச்டி பார்த்தோம்னா அது கடைசியும் எஃப்பும், அதுக்கப்புறம் அது தொடர்ந்து வந்த 39Aவும், அப்புறம் ஒர்க்கர் அண்ட் மேனேஜ்மெண்ட் 43Aவும், அதுக்கப்புறம் 48A இந்த என்விரான்மெண்ட் வைல்ட் லைஃப் செக்ஷன் வரும்ல இது எல்லாத்தையும் வந்து ஒரு 4 விஷயத்தை வந்து 4 ஆர்டிக்கிள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 42nd அமெண்ட்மெண்ட்டில். ஸோ 39 ஸ்மால் எஃப், அப்புறம் 39A, 43A, 48A. அடுத்து 44th அமெண்ட்மெண்ட் 1978 இந்த 38 ஒரு ப்ரொவிஷன் வெல்ஃபேரோட சேர்த்து இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. இன்கம் ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. அடுத்து 86th அமெண்ட்மெண்ட் 2002 2 விஷயம் ஆட் பண்ணுறாங்க. 45, அதுக்கப்புறம் 51AK. ஸோ இதுலேயே வந்து ஒன்று தான் வரும். ஓகே, ஸோ 45 மட்டும்தான் வந்து வரும். ஸோ 45ன்றது வந்து அண்டர் 6க்கு ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் கொடுக்கணுன்றது. ஸோ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 21Aவை மாற்றிருப்பாங்க, 51AK. இது ரிலேட்டடாக வருது. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து டிபிஎஸ்பி. ஸோ 21A என்ன சொல்லுது? கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் 6 to 14 அப்படின்னு சொல்லுது. இது வந்து என்ன சொல்லுதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சில்ட்ரன் இன் எஜுகேஷன் அதை சொல்லுது. ஸோ பெரியவங்க குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி. அண்ட் இந்த 21Aன்றது வந்து இட் இஸ் நாட் லைக் 6 to 14, ஸோ அப் டு 14.
அடுத்து 97th 2011 இது வந்து 43B கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பற்றி பேசுது. ஸோ இது ரிலேட்டடாக என்னென்ன ஆக்ட்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 42 வந்து ஹியூமன் கண்டிஷன் மெட்டர்னிட்டி, இது ஹியூமன் கண்டிஷன் ஒன்று. ஸோ 43 வந்து லிவிங் வேஜ் இல்லையா, அடுத்து 43 வந்து ஒர்க் அண்ட் மேனேஜ்மெண்ட். இது ரிலேட்டடாக என்னென்ன வந்திருக்குன்னா, ஸோ 1923 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1923 எங்கள் ஒர்க்கருக்கு ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுங்க, சம்பளம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு நடந்த போராட்டத்தில் வந்தது 1923 ஒர்க்கர் காம்பன்சேஷன் ஆக்ட். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு இவங்க காம்பன்சேஷன் ஒழுங்காக கொடுக்குறதில்ல, நம்மளாம் ஒரு ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேட் யூனியன் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ட்ரேட் யூனியன் ஆக்ட் வந்து 1926 வருது, 3 வருஷம் கழிச்சு. ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் டு ரிமெம்பர். ஸோ 23 காம்பன்சேஷன் வேணுங்கிறாங்க, ஒர்க்மேன் காம்பன்சேஷனு. ஓகே, ஒர்க்கர் காம்பன்சேஷனு, ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926. அடுத்து 36 என்ன சொல்கிறாங்க, 10 வருஷம் கழிச்சு 36 என்ன சொல்கிறாங்க, நீங்கள் காம்பன்சேஷன்லாம் கொடுக்க வேணாம், வேஜஸ் சம்பளத்தை ஒழுங்காக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் வந்து வருது. ஸோ இது அப்புறம் வந்து 47 வந்து சுதந்திர போராட்டம் நடக்குது. அப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் வந்து நடக்குது. அதுக்கு அடக்கிறதுக்காக இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்னு கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. ஸோ வேஜஸ்னால் எவ்வளோ வேஜஸ் கொடுக்குறாங்க, 1936 வேஜஸ்ன்ட்டாங்க, பட் என்ன மினிமம் வேஜஸே என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அதுக்காக 47 இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், 48 வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்னு கொண்டு வந்துட்டாங்க, மினிமம் வேஜஸ் ஆக்ட்னு 48 கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அப்புறம் வந்து மைன்ஸ் ஆக்ட் நமக்கு தெரியும் 1952, மெட்டர்னிட்டி ஆக்ட் தெரியும் 1961. ஸோ பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965. ஸோ அப்பா பிறந்து 3 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து 1965 பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் வந்திருக்கு. அப்புறம் கான்ட்ராக்ட் லேபர். ஸோ 1970, 76 and 86 ரிலேட்டட் டு லேபர். ஓகே, ஸோ 70 வந்து கான்ட்ராக்ட் லேபர், 76 வந்து பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட், அதோட சேர்த்து ஈக்குவல் ரெனுமரேஷன் ஆக்ட் வரும். ஸோ பாண்டட் லேபர் ஆக்ட் அண்ட் பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் அண்ட் ஈக்குவல் ரெனுமரேஷன் ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 1976. ஸோ சைல்ட் லேபர் 1986. அடுத்து 46ன்றது நமக்கு முக்கியமானது, எஸ்சி எஸ்டி வீக்கர் செக்ஷனை பற்றி பார்த்தோம். அது வந்து ஒன்று ரிசர்வேஷனு, ரெண்டாவது வந்து அன்டச்சபிலிட்டி ஆக்ட் 1955, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989. ஓகே, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா இந்த மூணும் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து 338 ஆர்டிக்கலை 1990 65th அமெண்ட்மெண்ட்டில் வந்து கொண்டு வராங்க. லேட்டராக அது வந்து 2003 89th அமெண்ட்மெண்ட்லேயும் வந்து மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. மாடிஃபிகேஷன் தான் இதில் பார்க்குறோம். ஸோ அதான் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி 18 2003 338A ஒன்று கொண்டு வந்து ட்ரைப்ஸ்க்குன்னு தனியாக ஒரு கமிஷன் கொண்டு வராங்க. இது 2004 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதே 2004 இது தனியாக நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி என செயல்பட ஆரம்பிச்சது. அடுத்து பிசிக்கு பார்க்குறோம். ஸோ பிசி வந்து 1993 வந்து செட்டப் பண்ணிட்டாங்க. பட் அப்போ வந்து ஸ்டாச்சுட்ரி பாடியாக தான் இருந்துச்சு. ஒரு பார்லிமெண்ட் மூலிமா கொண்டு வராங்கன்னா அது ஸ்டாச்சுட்ரி பாடி. ஸோ ஸ்டாச்சுட்ரி பாடி தான். அப்போ எப்போ இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி ஆச்சு அப்படின்னா 102nd அமெண்ட்மெண்ட் 2018 102nd அமெண்ட்மெண்ட்டில் 338Bன்னு ஒரு ஆர்டிகல் கொண்டு வந்ததுக்கப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் பிசின்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி ஆச்சு. அப்புறம் இந்த மூணுமே வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி தான். ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட் வந்து 1990 கொண்டு 1990 கொண்டு வந்து 92 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் முஸ்லீம் 1992 ஆக்ட் கொண்டு வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1993. ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், ஸோ இது வந்து ஆக்ட் 2005 கொண்டு வந்து கமிஷன் வந்து 2007 செட்டப் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து ஆக்ட் 47. ஸோ 47 அப்படின்றது நம்ம இங்கே வந்து ட்ரக்கு இதை பார்த்துருப்போம். ஸோ ட்ரக்கு இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இன்னொன்று இருக்குது. ஸோ ப்ரொமோஷன் ஆஃப் அது என்ன பண்ணுது ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து கொண்டு வருதா, அதுதான். ஸோ ப்ரொமோஷன் ஆஃப் ஹெல்த்து அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அது வந்து 47. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இது ரொம்ப முக்கியம். ஆர்டர் வைஸ் கேட்கலாம், அரேஞ்ச் பண்ண சொல்லலாம், கரெக்டானு கேட்கலாம். ஸோ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இயர் 1952. அப்புறம் ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 60. ஓகே, ஸோ 60 வயசுக்கு மேலே இருக்காங்க, ஹில் ஏற முடியாதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1960. அடுத்து ட்ரஃப்ட் ப்ரோன் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1973. ஸோ அடுத்து வந்து ஐஆர்டிபி இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1978. இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி 1978 கொண்டு வந்து 10 வருஷம் கழித்து இதை பேரை மாற்றுறாங்க. அதுதான் வந்து SGSY, அதாவது ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா. ஸோ 1999 ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனான்ட்டு இந்த ஐஆர்டிபியை மாற்றுறாங்க. ஸோ இங்கே ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனாவில் தான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப் எப்போ வந்துச்சு, 1999 இந்த சட்டத்தில் தான். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஐஆர்டிபி அப்படின்றது வந்து பேங்க் லோன் சப்சிடி கொடுப்பாங்க, கரெக்டாக. ஸோ அதே தான் இங்கேயும் செல்ஃப் ஹெல்ப் குரூப் கிரியேட் பண்ணி அது மூலிமா பேங்க் லோன்லாம் கொடுக்குறக்கான ஒரு ஐடியா. இதே லேட்டர் திருப்பியும் 2011 வந்து பேரை மாற்றுறாங்க. ஸோ திருப்பியும் ஒரு 10 வருஷம். ஸோ இது 99 அது 11 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 2011 நேஷனல் லைவ்லிஹுட் மிஷன் அது வந்து அப்படி ஆகிடுது, நேஷனல் லைவ்லிஹுட் மிஷனில் ஆயிடுது. ஸோ ஐஆர்டிபி SGSY ஆகுது, அப்புறம் நேஷனல் லைவ்லிஹுட் மிஷன் 2011 ஆகிடுது.
அடுத்து ஜேஆர்ஒய்ன்றது வந்து ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. இது வந்து பேங்க் லோன்லாம் கொடுக்க மாட்டாங்க. வேஜ் எம்ப்ளாய்மெண்ட், ரூரல் ஏரியாஸில் சம்பளம் கொடுத்தே வேலை. ஸோ வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ 1989. ஸோ அப்போ சம்பளம் கொடுத்து வேலைனாவே தெரிஞ்சிடும் இதுதான் வந்து எம்ஜி நரேகாவோட பாட்டன் அப்படின்ட்டு. ஸோ ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989 இயர் ஞாபகம் வச்சுக்கிறோம். வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ரூரல் ஏரியாஸ். இது லேட்டராக இங்கே தான் 2001 வந்து SGRY ஆயிடுது, சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா அப்படின்ட்டு. ஸோ 2001 என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜேஆர்ஒய்யும் EAS எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம்னு ஒன்று வந்திருக்கும். ஸோ ஜவஹர் யோஜனா எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் இந்த ரெண்டையும் மர்ஜ் பண்ணி சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா 2001 வந்து மாற்றிடுறாங்க. அப்புறம் திருப்பி 2006 எம்ஜி நரேகா ஆகிடுது. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக எம்ஜி நரேகா ஆக்ட் வந்து 2005 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2006 எம்ஜி நரேகா ஆகிடுது. கிளியரா? IRDPயும் SGSYயும் நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் 2011 முடியுது. JRYயும் SGRYயும் எம்ஜி நரேகா 2006 முடியுது. ICDS பார்த்துட்டோம். அந்த வைல்ட் லைஃப் 1972, என்விரான்மெண்ட்டுக்கு 1986, அப்புறம் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனுக்கு ஆக்ட் 1980, பாலிசி கொண்டு வந்தது 88. இது பார்த்துட்டோம். ஆர்கியாலஜிக்கல் ஆக்ட் ரொம்ப முக்கியம். 1951. ஓகே, 51 ஆர்கியாலஜிக்கல் ஆக்டுக்கு அப்புறம் வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஜுடிஷியல் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பிரித்தது வந்து CRPC ஆக்ட் 1973 தான். ஸோ அடுத்து வந்து பஞ்சசீல ட்ரீட்டி 1955 கொடுத்துருக்காங்க. பேக் டவுன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் அலைன்மெண்ட் பாலிசி 1961. ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னா பஞ்சசீல ட்ரீட்டி 1955 இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஜவஹர்லால் நேருக்கும் ஜூ என்லாய் அவங்களுக்கும் வந்து சைன் ஆகிருக்கும். பட் சைன் ஆனது என்னவோ பெய்ஜிங் 1954 சைன் ஆகிரும். அப்புறம் இது 55 பேங்டங் கான்ஃபரன்ஸ், அது இந்தோனேஷியாவில் இருக்குது. ஓகே, ஸோ பேங்டங்கே இந்தோனேஷியாவில் இருக்குது. ஸோ அங்கே கான்ஃபரன்ஸில் வந்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் சைன்டு ஆல்ரெடி இன் பெய்ஜிங் சைனா, பட் டிஸ்கஸ்ட் அண்ட் ப்ரொமோட்டட் அட் பேங்டங். அது நான் அலைன்மெண்ட் பாலிசியும் 55 அதை வந்து பேசியிருப்பாங்க, கான்ஃபரன்ஸில் தான் பேசியிருப்பாங்க. பட் சைன் ஆனது எங்கன்னா பெல்கிரேட் 1961 பெல்கிரேடில் யூகோஸ்லேவியாவில் இருக்குது. ஸோ பெல்கிரேட் யூகோஸ்லேவியாவில் தான் இப்போ நவ் செர்பியா ஆயிடுச்சு. அங்கே தான் வந்து நாம் சைன் ஆயிருக்கு. இப்போ வந்து நாம் சம்மிட்டே வந்து 1961 தான் வந்து வந்திருக்கு. கீ லீடராக வந்து ஜவஹர்லால் நேரு இருந்திருக்கார். அப்புறம் இங்கே 39 ஆர்டிகல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்ஐசி இயர் கேட்பாங்க. ஸோ 1956 ஆக்சுவலாக நேஷ்னலைசேஷன் எல்லாமே வந்து இந்த 39 ஆர்டிக்கிளில் தான் வந்து வரும். அந்த 6 பிரின்சிபல்குள்ளே தான் வரும். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் LIC வந்து 1956, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அதாவது காரு பைக் இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ், அது வந்து 1971. அப்புறம் பேங்க்கை நேஷ்னலைஸ் பண்ணாங்கல்ல 1969 அண்ட் 1980. ஸோ இதில் வரும். அதுக்கப்புறம் வந்து அபாலிஷன் ஆஃப் பிரைவி பர்ஸ் 1971. ஸோ பிரைவி பர்ஸ் அப்படின்றது வந்து பிரின்ஸ்லி செட்ஸில் ஜாயின் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு மானியம் கொடுக்குறேன்னு சொல்லி பேசியிருப்பாங்கல்ல, அதை வந்து இந்திரா காந்தி அம்மா தூக்கி விட்டுருப்பாங்க, அதான் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து பிரைவி பர்ஸ் 1971. ஸோ பிரைவி கவுன்சில் இதே நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. அடுத்து அம்பேத்கர் DPSP நாவல் ஃபியூச்சர்னு சொல்லியிருப்பாங்க. கான்ஷியன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் DPSPயார் சொன்னாங்கன்னா கிராண்ட் லாஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சாங்ஷன், இது வர்றதுக்கு முன்னாடியே நடந்த நிகழ்வுகள். அதாவது DPSP கொண்டு வந்தாங்கன்னா வந்து எந்த மினிஸ்ட்ரியும் வந்து இது நான் ஜஸ்டிகபிளாக இருக்கிறதுனால மினிஸ்ட்ரி வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து அல்லாடி வந்து சொல்லியிருப்பாரு. அம்பேத்கர் வந்து இக்னோர் பண்ணால் எலெக்ஷனில் பார்த்துப்பாங்க, எலக்ட்ரேட் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. இவங்களுக்கு முன்னாடி வந்து BN ராவ் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ஜஸ்டிகபிள் அண்ட் நான் ஜஸ்டிகபிள் கேரக்டரும் ஒன்று வைக்கணுங்க அப்படின்னு இருப்பார். பட் அப்போ அவருக்கு தெரியாது ஜஸ்டிகபிள் ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு கொண்டு வருவாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு கொண்டு வருவாங்க, இதை வந்து DPSPன்னு கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ ஆனால் ஜஸ்டிகபிள் நான் ஜஸ்டிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தது பட் ராவ். ஸோ கான்ஃப்ளிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் கான்ஃப்ளிக்ட் வந்து 1951 ஸ்டார்ட் ஆகி 1980 வரைக்கும் இருந்திருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்பகம் துரைராஜன் கேஸ் விசஸ் மெட்ராஸ் 1951. இதில் வந்து என்ன சம்பகம் துரைராஜன் வந்து மெடிக்கல் சம்திங் வந்து ஏதோ கிளியர் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷனில் வேறு ஒருத்தங்களுக்கு கிடச்சிருக்கு, இவங்களை விட கம்மியான மார்க் எடுத்து எங்களுக்கு. ஸோ அப்போ வந்து கிளைம் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரிசர்வேஷன் வந்து அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் எப்பயும் DPSPயை விட வந்து பெருசு. நீங்கள் ஏதாவது ரிசர்வேஷன் கொண்டு வரனா திருப்பியும் சட்ட திருத்தம் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்குது. 1921 வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சியில் தான் வந்து கம்யூனல் ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க ஃபார் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்போ வந்து தியாகராஜ செட்டி வந்து தலைமையில். ஓகேயா, ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாங்கன்னா அது மெட்ராஸ் பிரசிடென்சியில் தான். அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது வந்து 1927 சுப்பராவ் கிடையாது, ஆக்சுவலாக இது வந்து சுப்பராயன் கம்யூனல் ஜியோ. சுப்பராயலு சொல்ல சுப்பராயன் அப்படின்னு சொல்லலாம் கம்யூனல் ஜியோ. ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து P. சுப்பராயனோடது. ஸோ 1921 ஆக்சுவலாக வந்து பிராமினோட இதை குறைக்கணும்னு கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே வந்து சூப்பராக பிராமினு, நான் பிராமினு, முஸ்லீமு, கிறிஸ்டினு, SC இப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கோட்டாவே கொடுத்துருப்பாங்க.
சரி, அது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வரதுனா ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் கொண்டு வராங்க. அதில ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட்லேயே ஆ ஆ பார்ட் 9 வந்து இன்சர்ட் பண்றாங்க. ஸோ 9ல கொண்டு வர்றதையெல்லாம் வந்து நீங்க கே என்ன சொல்றது, ரொம்ப சேஃப் மாதிரியும், நீங்க ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்ற மாதிரியும் 9 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 4த் அமெண்ட்மென்ட் 1955ல வந்து ஆர்டிகிள் 39ஓட ஸ்கோப்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த ஸ்கோப், அதாவது நிலத்தை கையகப்படுத்துவது சம்பந்தமாக. ஓகே. ஸோ அதையாவது கேள்வி கேட்கக்கூடாதுன்ற மாதிரி இங்கே நான் 9ல் இன்செர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு 9 இன்செர்ட் பண்ணுறாங்க. 4th அமெண்ட்மெண்ட் 1955 39 ஸ்கோப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நிலங்களை வந்து இது பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் 17th அமெண்ட்மெண்ட்டில் 1964ல் காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. நிலத்தை கையகப்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ பிறந்தப்ப இருந்திருக்காது, அப்பா பிறந்தப்ப இருந்திருக்காது. அதுக்கப்புறம் 2 வருஷம். ஸோ அடுத்து வந்து கோலக்நாத் கேஸ் வெர்சஸ் பஞ்சாப். இது வந்து 1967ல் நடக்குது. ஸோ இது வந்து ரிவர்ஸ் ஏர்லியர். வாட் இஸ் ரிவர்ஸ் ஏர்லியர் அப்படின்னா, இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நீங்கள் எதுவுமே அமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி, டிபிஎஸ்பியை இம்போஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் அமெண்ட் பண்ணாதீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு சாக்ரோசாங்க்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, 1951ல் சங்கரி பிரசாத் கேஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாலையும், அண்ட் 1965ல் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 1965ல் சஜ்ஜன் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த ரெண்டுலேயுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பார்லிமெண்ட் நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், அது ஆர்டிகல் 13 கீழே வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவில் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஃபுல் அமெண்டிங் பவர் இருக்குது அப்படின்ட்டு. இதில் கோலக்நாத் கேஸில் வந்து இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து அமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து வில்லியம் கோலக்நாத், ஹென்ரி கோலக்நாத்னு 2 பிரதர்ஸ், அவங்க பயங்கரமாக கார்டு வச்சுருப்பாங்க. அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, மக்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் கையகப்படுத்தியிருக்கும். அதனால் வந்த கேஸு. இதில் வந்து அப்படி சொன்னதையும் வந்து பார்லிமெண்ட் சும்மா இருக்குமா? 1971 24th அமெண்ட்மெண்ட்டில் இந்திரா காந்தி என்ன பண்ணிட்டாங்க, அப்படி இல்லை, நாங்கள் எந்த பார்ட் வேணாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ஆக்டே கொண்டு வராங்க. அண்ட் 25th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 31C1. ஸோ ஆர்டிகல் 31C1 அந்த பார்ட் 3ல போயிடும். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிபிஎஸ்பி ஆகிய 39Bயும் 39C. 39B என்னது டிஸ்ட்ரிபியூஷனு, C வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். இந்த ரெண்டையும் வந்து நாங்கள் வந்து கொண்டு வரதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து அப்படி கொண்டு வரும்போது ஆர்டிகல் 14, 19 வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 31C2ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதை வந்து எந்த ஒரு கோர்ட்டும் கொஷின் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் கேசவனந்த பாரதி கேஸ் வெர்சஸ் கேரளா 1973ல் வந்து அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, 31C1 வேணால் ஏற்றுக்குறோம், ஆனால் 2 ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, அதை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ஏன்னா கோர்ட் எதுக்கு இருக்குது அப்படின்ட்டு இருப்பாங்க. சரி நீங்கள் மாற்றிக்கோங்க, ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து மீறாமல் இருக்கணும். பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது நாங்கள் அப்பப்போ நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது சம்பகம் துரைராஜன் கேஸ் பார்த்துட்டோம், கோலக்நாத் கேஸ் பார்த்தோம், கேசவனந்த பாரதி கேஸு. ஸோ இதில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூன்றது செல்லாது, எங்களோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. பார்லிமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, 42nd சட்ட திருத்தம் 1976ல் 31C எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து 39 மட்டும் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இது பண்ண மாட்டோம், எந்த டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனாலும் நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம், அது வந்து 14, 19 and 31 வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அதை வந்து நீதிமன்றம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிபிஎஸ்பி தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பெருசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்லிமெண்ட்ரி 44th அமெண்ட்மெண்ட் 1978ல் ஆர்டிகல் 31 டெலிட்டே பண்ணியிருப்பாங்க. ஆனால் 31C இருந்திருக்கும், சரியா. ஸோ 31Cயில் என்ன பண்ணாங்க அப்படின்றதான் அடுத்த கேஸ். மினரவா மில்க் கேஸ் 1980ல் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 31C எக்ஸ்டென்ஷன் வந்து அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் ஒரு பேலன்சிங் வீல் தான், ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஹார்மோனிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தராங்க, ரெண்டு ஹார்மோனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மோனியை பாதுகாக்கணும் அப்படின்றாங்க. இது ஹார்மோனி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பி இருக்கக்கூடிய ஹார்மோனியை பாதுகாக்கணுன்றாங்க. அடுத்து டிபிஎஸ்பி, இதை தவிர வெளியே எங்கே டிபிஎஸ்பி இருக்குது அப்படின்னா பார்ட் 16, 17 இருக்குது, மொத்தம் 3 இருக்குது. ஸோ 16ல் ஆர்டிக்கல் 335, 335ல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, SC/ST அப்பாயின்மெண்ட் டு சர்வீஸ், ஓகேயா. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்றது, அப்பாயின்மெண்ட் டு சர்வீஸில் SC/STக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது 335. பார்ட் 17ல் 350A, 351 இந்த 2 வரும். 350A என்னது, மதர் டங், ப்ரைமரி எஜுகேஷன் மதர் டங்கில் தான் இருக்கணுன்றது 350A. 351 என்னது, ஹிந்தியை வந்து ப்ரொமோட் பண்ணணும்
அப்படின்னு சொல்கிறாங்க. அது மீடியமாகவும் கம்போசிட் கல்ச்சருக்காகவும். எஸ், இதுதான் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கணும்னு நினச்சாங்க. கம்போசிட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும்னு நினச்சாங்க. அடுத்து இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு தெரியுது வந்து ஜஸ்டிகபிள், இது வந்து நான் ஜஸ்டிகபிள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படின்னு பாசிட்டிவான பாயிண்ட்ஸாக இருக்கும், இது வந்து நெகட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து யூஎஸ்ஏ, நமக்கு இது தெரியும் அயர்லாண்டு. இது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிக்காக வந்து இது இருக்குது, இது எக்கனாமிக் டெமோக்ரஸிக்காக இது இருக்குது. இது வந்து இண்டிவிஜுவல் வெல்ஃபேரை வந்து ப்ரொமோட் பண்ணுது. டிபிஎஸ்பி வந்து ஒரு கம்யூனிட்டி வெல்ஃபேர்க்காக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து நேச்சுரல் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸும், ஹியூமன் ரைட்ஸை பற்றி பேசுகிறதுக்காக டிபிஎஸ்பியும் இருக்குது. அடுத்து இது கிரிட்டிசிசம் பார்த்தோம் அப்படின்னா இவங்கெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோ லீகல் ஃபோர்ஸ் அப்படின்றத வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு கேடி ஷா வந்து வராங்க. கேடி ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சூப்பர் ஃப்ரூட்டிஸு, பியாஸ் சூப்பர் ஃப்ரூட்டிஸ். பியாஸ்னால் புனிதமான ஒன்று, சூப்பர் ஃப்ரூட்டிஸ்னால் அதை வந்து தேவையில்லாத மாதிரி வச்சுருக்கிறது. ஓகே, அன்னெசரியாக இருக்கிறது சூப்பர் ஃப்ரூட்டிஸ். புனிதமானவற்றை அன்னெசரி மாதிரி வச்சுருக்கீங்க, அப்படி லீகல் ஃபோர்ஸ் இல்லாதது சொல்கிறாரு. ஸோ இது வந்து பியாஸ் சூப்பர் ஃப்ரூட்டிஸு. அதே மாதிரி எப்போ பேங்க் பர்மிட் பண்ணுதோ அப்போ தான் அந்த செக்கு செல்லுன்ற மாதிரி செக்கு வேணும் பேங்க் பர்மிட்ஸ். ஓகே, அது கொடுக்குற செக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேடி ஷா வந்து சொல்கிறாங்க. அடுத்து நஸ்ருதீன் நியூ இயர் ரெசல்யூஷனோட மோசமாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்தது டிடி கிருஷ்ணமாச்சாரி வந்து சென்டிமெண்ட் ஆஃப் டஸ்ட்பின். ஓகே டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிடினா சிகரெட்டை வந்து டஸ்ட்பினில் போடுற மாதிரி இருக்கா. அடுத்து வேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம் அண்ட் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம் அண்ட் ஆஸ்பிரேஷன் சொல்லிட்டு கேசி வேர் சொல்கிறாங்க. அப்புறம் ஐவர்ஜினி வந்து பியோஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பியோஸ் சூப்பர் ஃப்ரூட்டிஸ்ன்னு சொன்னது கேடி ஷா, பியோஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் சொன்னது ஐவர்ஜினிங். அடுத்து இல்லாஜிக்கலி அரேஞ்ச் ஆகிருக்கு, ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணல அப்படின்றத வந்து ஸ்ரீனிவாசனும் ஐவர்ஜினிங்கும் சொல்கிறாங்க. ஸ்ரீனிவாசன் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நெய்தர் ப்ராப்பர்லி கிளாஸிஃபைட் ஆர் நார் அரேஞ்சு. ஓகேயா, ஸோ அது ப்ராப்பராக கிளாஸிஃபையும் பண்ணல, அரேஞ்சும் பண்ணல அப்படின்றாரு ஸ்ரீனிவாசன். ஐவர்ஜினிங் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஃபிலாசபியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நோ கன்சிஸ்டன்ட் ஃபிலாசபி. ஓகே, அரேஞ்ச் பண்ணாத கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி ஐவர்ஜினிங் சொல்கிறாரு. அடுத்து இது ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்குன்றதையும் ஐவர்ஜினிங் சொல்கிறாரு. இது வந்து 19th செஞ்சுரிக்கு வந்து சூட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்றாரு. அடுத்து இது கான்ஸ்டியூஷனில் கான்ஃப்ளிக்டை உருவாக்கும் அப்படின்றத சந்தானம் வந்து சொல்கிறாரு. ஸோ கான்ஸ்டியூஷனல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் சொல்கிறாரு. ஏன்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் கான்ஃப்ளிக்ட் வரும் அப்படின்றாங்க. ஓகே, இந்த டிபிஎஸ்பியோட யூட்டிலிட்டி, அதாவது யூஸை பற்றி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல, சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கிவே வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து லைஃப் கிவிங் ப்ரொவிஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அண்ட் வந்து இதோட ஃபிலாசபி வந்து சோஷியல் ஜஸ்டிஸை வந்து கொண்டு வரதுக்காக, அதாவது ஃபிலாசபி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு என்ன ஃபிலாசபி வேணுமோ அது வந்து இந்த டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ சிங்வி என்ன சொல்கிறாரு, லைஃப் கிவிங் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஃபிலாசபி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றாரு. ஸோ இதை கூட நம்ம கோட் பண்ணலாம், இந்த கோட் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே போடலாம். ஓகே, ஸோ எம்சி சக்லா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரின்சிபல்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கேரி பண்ணோன்னா நம்ம இந்தியா தான் வந்து, நம்ம கண்ட்ரி தான் வந்து ஹெவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்லா சொல்கிறார். அதாவது சாக்கில் போட்டு ஹெவனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அம்பேத்கர் வந்து எக்கனாமிக்கல் டெமோக்ரஸி வந்து இதை கொண்டு வருன்றாரு. கிராண்ட்வில் ஆஸ்டின் வந்து இது சோஷியல் ரெவல்யூஷன் அப்படின்றாரு. அப்புறம் பண்ட்ராவ் வந்து மாரல் கான்செப்ட், அதாவது மாரல் பர்செப்ட்ஸ் அப்படின்றாரு. மாரல் பர்செப்ட்ஸ் ஃபார் த அத்தாரிட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றாரு. அதாவது இது வந்து இதெல்லாம் பண்ண வேண்டியது கடமைங்க, இதெல்லாம் பண்ண வேண்டியது ஸ்டேட்டோட கடமை, ஸ்டேட்டோட அத்தாரிட்டிஸோட கடமை அப்படின்றாரு பண்ட்ராவ். அடுத்து எம்சி சேத்தாவாடர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, செட்டையாக சொல்கிறாரு, இது லீகல் ரைட்டும் இல்லை, நோ லீகல் ரைட் நோ லீகல் ரெமெடி அப்படின்றார்.